பல ஆண்டுகளுக்கு முன்பு மாண்டூக மகரிஷி என்ற ஒரு பெரிய முனிவர் இருந்தார். அவர் தினமும் தண்ணீருக்குள் நின்று ஆழ்ந்த தியானத்தில் இறைவனை வழிபட்டார். ஒரு நாள் அந்த வழியாக கோபக்கார முனிவரான துர்வாச முனிவர் வந்தார். ஆனால் தியானத்தில் மூழ்கியிருந்த மகரிஷி அவரை கவனிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த துர்வாசர் சாபமிட்டார். நீ தவளை ஆகிப் பிறவியெடு. உடனே மகரிஷி ஒரு தவளையாக மாறினார். துன்பத்தில் தவித்த அவர் மன்னிப்பு கேட்டார். அப்போது துர்வாசர் கூறினார், கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நாளில் உனக்கு மோட்சம் கிடைக்கும். அதன் பிறகு பல ஆண்டுகள் அந்த தவளை ஒரே நம்பிக்கையுடன் காத்திருந்தது. இறுதியாக சித்திரை திருவிழா நாளில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். அந்த புனித நீர் பட்டவுடனே அந்த தவளை தனது சாபத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் முனிவராக மாறி மோட்சம் அடைந்தார். அதே நேரத்தில் வானத்தை நோக்கி நாரைகள் பறக்கவிடப்படுகின்றன. அது ஒரு சின்னம். பாவங்கள் பறந்து போகிறது. ஆன்மா விடுதலை பெறுகிறது. ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பமாகிறது. ஒரு தவளையின் நம்பிக்கை, ஒரு இறைவனின் அருள், ஒரே ஒரு தருணத்தில் மோட்சம்.